Good morning Vishara Dudrat students. In the video நம்ம சரவணா கைடில் பேஜ் நம்பர் 47 போயமோட சாராஞ்ச் பார்க்க போகிறோம். போயம் நேம் ஜான்சி கி ராணி. ஜான்சி ராணியோடைய அந்த லைஃப் ஸ்டோரியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கவி பரீட்சையை நம்ம போயட்டோட இன்ட்ரோடக்ஷன். झांसी की रानी नामक कविता श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है. ஸோ சுபத்ரா குமாரி சௌஹான்றவங்க தான் இந்த போயம் எழுதின ஆத்தர். தேஷ் के लिए इनको कई बारனா நிறைய வாட்டி, ஜெயில் ஜானே படா நிறைய வாட்டி, உஸ்கி பாஷா ஷைலி ஷரல் ஹை. அவங்க அந்த கவிதையில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஷைலினா ஸ்டைலு, சரல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பாஷா சூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கவிதையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவிதா பரிச்சய. இந்த போயம் எதை பற்றினது? ஜான்சி கி ராணினே अपने वीरता का परिचय दिया था. ஸோ ஜான்சி ராணியோடைய வீர்த்தானா வீரத்தை வந்து இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. இஸ்கா கவிதா ராணிக்கு வீர்த்தாக்கா வர்ணன் கியா. ஸோ இந்த கவிதை ஜான்சிக்கு ராணியோடைய வீர்த்தாவை பற்றினது. மற்றபடி அவங்க எப்படி வந்து அந்த நாட்டோட ராணியாக விளங்குனாங்க அப்படின்றதையும் இந்த போயம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. கவிதாக்கா சாராஞ்ச் பார்க்க போகிறோம். भारत अंग्रेज़ों की गुलामी में दुख भोग रहा है. பாரத் இந்தியா வந்து அங்கிரேஜி அப்படின்னா இங்கிலீஷ்காரவங்களுடைய, குலாமி அப்படின்னா அடிமையாகி, துக் போக் ரஹா ஹை துக்கம் அடைந்து கொண்டிருந்தது. சன் 1857 மே அச்சானக்னா தானா ஏக் தல்வார்னா கத்தி, சமக் உடி அப்படின்னா மின்னல் மின்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1857 தான் ஜான்சி ராணி வந்து அவங்க அந்த நாட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம். அதை இப்படி கவிதை நடையில் சொல்லியிருக்காங்க. सबों अंग्रेज़ों के देश के भोगने का சங்கல்பம் கியா. ஸோ இவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து மற்ற நாட்டவங்க, நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இவங்க ஒரு ராணி. இவங்களுடைய வீரத்திலிருந்து மக்களுக்கும் ஒரு தைரியம் கிடைக்கிது. இந்த அங்கிரேஜோங்கோ தேஷ்கே பாக்னே அப்படின்னா நம்ம தேசத்துலேருந்து இந்த இங்கிலீஷ்காரங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறாங்க. சங்கல்பம் அப்படின்னா முடிவு பண்ணுறது. வக்க தல்வார் ஜான்சிக்கு ராணி கீதி. அந்த வாள் ஒன்று மின்னுச்சுன்னு சொல்கிறோம்லே, அந்த வாளோட சொந்தக்காரவங்க யாருன்னா இந்த ஜான்சி ராணி தான். ஜான்சின்றது ஒரு இடத்தோட பேர், அவங்களுக்கு லக்ஷ்மி பாயின்றது தான் பேர். ஜான்சியுடைய ராணி அப்படின்னு அர்த்தம். ராணினே கூப் லடாயி லடித்தி. கூப்னா ரொம்ப கடுமையான, லடாயி அப்படின்னா சண்டை. இந்த இங்கிலீஷ்காரங்க கூட நிறைய சண்டை போட்டு ராணிக்கே நாம் சண்டை போட்டாங்க. ராணிக்கே நாம் லக்ஷ்மி பாயி தா. ஸோ அவங்களுடைய பேர் லக்ஷ்மி பாயின்னு சொல்கிறாங்க. பர்ஜி அப்படின்னா ஈட்டி, தால் அப்படின்னா கேடயம், அதாவது கத்திக்கு பக்கத்தில் நடுவில் வச்சுருப்பாங்கள ரவுண்டாக, அதுதான் கேடயம். அதாவது மற்றவங்க நம்மளை தாக்க வரும்போது அவங்ககிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்டீலான தட்டு. அதுக்கு பின்னாடி கைப்பிடி இருக்கும், அதை பிடிச்சி வச்சுப்பாங்க. கபான் அப்படின்னா கத்தி, கடாரா கபான்னா வாளுக்கும் கத்திக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வாள் பெருசாக இருக்கும், கத்தி சின்னதாக இருக்கும். ஆதிக்கி மித்திரத்தாக. ஸோ ஈட்டி, கேடயம், வாள், பெரிய கத்தி அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் இந்த ராணி ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதாவது அதை போர் திறன் அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. लक्ष्मी बाई का देखने पर एक चाग पैदा होता है. ஸோ லக்ஷ்மி பாயை பார்க்கும்போது சாக் அப்படின்னா இந்த டவுட் எல்லாருக்குமே வருமா. என்னென்னு? வக்கு ஸ்வயம் லக்ஷ்மி தேவி ஹை. அவங்க லக்ஷ்மி தேவியா இல்லை துர்காவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு துர்கா தேவி வந்து ரொம்ப வன்முறையானவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டவுட்டு வருமா. வாஸ்தவம்னா சாதாரணமாகவே. வக்கு வீர்தா கி அவாதார்த்தி. அவங்க வந்து துணிச்சலான வீரத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சைன்ய ஷேர்னா அப்படின்னா படையை, மற்ற எதிரி நாட்டு படையை சுற்றி வளைக்கிறதும், ஷேர்னானா சுற்றி வளைக்கிறது. அவர் தூருக்கு தவுட்னா கோட்டையெல்லாம் உடைக்கிறதும் தான். உஸ்கா மண் பசந்து கேல்தாக. ஸோ அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு, அதாவது போரிடுறது தான் அவங்க மனசுக்கு பிடிச்ச விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ வீரமானவங்க. ஜான்சி கே ராஜா
के साथ लक्ष्मीबाई का विवाह हुआ. இந்த லக்ஷ்மிபாய்க்கு ஜான்சியுடைய ராஜா கூட தான் கல்யாணம் நடந்துச்சு. इस तरह के वक्त झांसी की रानी बनी. இதன் மூலமாக தான் ஜான்சியுடைய ராணியாக அவங்க மாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா மர்கையே அவர் ராணி விதவா பன்கையே. ஒரு போருக்கு போயிருப்பார் அந்த ராஜா, அந்த போரில் அவர் இறந்து போயிடுவார். ஸோ அதனால் விதவையாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்ததுன்னா அதை இளவரசனாக அறிவித்து அடுத்த ராஜா அவங்களா தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னொடனே இந்த ராணியை நாட்டை வந்து பாதுகாக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஜான்சிக்கே ராஜாக்கே மர்னேசே டல்ஹவுசி பிரசன்ன ஹுவா. டல்ஹவுசின்றது அந்த நாட்டோட படைத்தளபதி. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சோ, இவங்க பெண் தானே, இவங்களை வந்து ஏமாற்றி நம்ம இந்த நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தோஷப்பட்டார். உஸ்னே அவர் இஸ் ஜான்சிக்கே ஹட் பனே கா அச்சா அவாஷ் சமஜா. இந்த சான்ஸ் தான் இந்த ஜான்சியை கைப்பற்றுறதுக்கான நல்ல சான்ஸ்னு அவர் நினச்சார். உஸ்னே பிரிட்டிஷ் ராஜ்ய கோ ஜான்சி கா வாரிஷ் ஹோஷிஸ் கியா. சொன்னே இந்த ஜான்சின்ற ஒரு ஊரை பிரிட்டிஷ்க்கு கீழே, ஆட்சிக்கு கீழே கொண்டு போயிட்டார் அவர். ராணி லக்ஷ்மிபாயி தப் தாசி பனி. தாசி அப்படின்னா ஹெல்ப்பர் பெண். ஸோ அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே, பிரிட்டிஷும் அந்த கோட்டையில் வந்து தங்களோட கொடியை பறக்க விட்டு அவங்க ஆட்சி கீழே கொண்டு போயிட்டாங்க ஜான்சியை. ஸோ இந்த அரசியவே பணிப்பெண்ணாக மாற்றிட்டாங்க மகர். ஆனால் உஸ்கி வீர்த்தா கே காரன், அவங்களுடைய வீரத்துடைய காரணம் அபு வகி தாசி நகி. அப்போ அவங்க தாசியாக இல்லை, பணிப்பெண்ணாக இல்லை, மகாராணி முக்காரி ஜாதி ஹே. ஸோ நீங்கள் எப்படி எங்களோட கோட்டைக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கலாம், நான் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப வீரமும் துணிச்சலும் நிகழ்ந்த பெண் அப்படின்னு சண்டை போட்டு அவங்களோட கோட்டையை திரும்பி பெற்று அவங்களே ராணியாக தொடர்ந்தாங்க. கவிதா சரல் அவுர் பிரபாவபூர்ணனா. இதை பார்த்து இதை படிக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய லைஃப்பில் யாருமே நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்க, நம்மளுமே துணிச்சலான ஒரு பெண்ணாக மாறணும்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குன்னு இந்த பேராகிராஃப் முடிக்கிறாங்க. பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.